இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ஒரு காலத்தில் ராஜாராணிங்க மட்டும்தான் சாப்பிட்டது. இன்றைக்கி வந்து வந்திருக்கு. இது வந்து வரகு வாதா நாராயணன் தோசைங்க. இது யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கோ, எல்லாருக்குமே இது நல்லது. நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறாங்க, இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த் மாத்திரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு டைம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொன்னோம்னா மீண்டும் மீண்டும் இதையே வாங்கி சாப்பிடணுன்றது நம்மளுக்கு தோணும். தங்க வயலில் முதல் முறையாக சிறு தானியங்களில் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், பொங்கல், புட்டு, பாயாசம், லட்டு, முறுக்கு, கஞ்சி, ரெடிமிக்ஸ் மாவுகள் இதை வாங்கி சென்று உடனடியாக சமைத்து சாப்பிடலாம். ஊட்டச்சத்து நிறைந்தது, உடலை கட்டுக்கோப்பாக மாற்றி ஆரோக்கியம் அளிக்கும் அற்புதமான சிறுதானிய ரெடிமிக்ஸ் மாவுகள் இப்போது தங்க வயலில் கிடைக்கிறது. இது வந்து பிஸ்னஸ் பர்பஸை விட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனைங்கள்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக இது ஒரு அவேர்னஸ் தான் எங்களுது. காட்டு அரிசி வந்து எல்லாத்துக்குமே கேன்சருக்கு முதல் கொண்டு, டயபெட்டிக்ஸ் முதல், கான்ஸ்டிபேஷன்லேருந்து குட் ஹார்ட்டுக்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இது வந்து கருப்பு கவுனி லட்டுங்க. இது அது மாப்பிள சம்பா அரிசின்றது வந்து ஆண்களுக்குரியது. இது வந்து ரத்தசாலின்னு அரிசி. இது ரொம்ப அனீமிக்காக, வீக்காக, பிள்ளைங்க ரொம்ப மெலிஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இந்த அரிசியில் நாங்கள் வந்து இட்லி ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், தோசை ரெடி மிக்ஸ் பண்ணியிருக்கோம், புட்டு ரெடி மிக்ஸ், பணியாரம், அந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். இது வந்து குதிரைவாலி அரிசிங்க. இது சிறுதானியம். இது சாமை பொங்கல் ரெடி மிக்ஸ். இதிலே ப்ரிப்ரேஷன் மெத்தட் எல்லாமே கொடுத்துருக்கு. இந்த பொங்கல் மிக்ஸை நம்ம பொங்கலை தயார் பண்ணிவிட்டு அதோட சட்னி மிக்ஸ், கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி இதோடு சேர்த்து சாப்பிடும்போது அதுலேயும் நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்குது. அயன் ஸ்ட்ரென்த்லேருந்து, டைஜஷன்லேருந்து, அல்சர்லேருந்து எல்லாம் க்யூர் ஆகுது. இன்றைக்கி யாருமே அதெல்லாம் வந்து இது பண்ணுறதில்ல. ஜஸ்ட்டு போய் ஏதோ ஒரு சட்னியை பண்ணுறோம், சாப்பிட்றோம், அந்த மாதிரி. இப்போ இதில் எல்லாமே அந்த சட்னி மிக்ஸ் எல்லாம் எங்கிட்ட ரெடி மிக்ஸாகவே இருக்குது. இது வந்து வரகு பொங்கல், இதுவும் ரெடி மிக்ஸு, சேம் ப்ரிப்ரேஷன் தான் இது. இந்த மாதிரி எல்லா சிறுதானியமும் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அன்றைக்கி வந்து தாத்தா பாட்டி காலத்தில் அப்படி நோய் இல்லாமல் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யார் எடுத்துக்கினாலுமே நோய் தான் எல்லாமே சுகரு, பிபி, அது இதுன்னு சொல்லி போய் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது எந்த வியாதியும் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வந்து குதிரைவாலி முருங்கை தோசைங்க. இந்த தோசை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு அயன் ஸ்ட்ரென்த்து அதிகமாக கிடைக்கும். இதுவும் ரெடி மிக்ஸ் தான். நைட்டு நீங்கள் மாவாக கரைச்சி வச்சு காலையில் தோசை ஊற்றிக்கலாம், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு. இது வந்து திணை வல்லாரை தோசைங்க. இந்த தோசை சாப்பிட்றதுனால எல்லாருக்குமே, யாருக்கெல்லாம் மெமரி லாஸு, ஞாபக சக்தி குறைவு, குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ஞாபக சக்தி இல்லாத பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த தோசை கொடுத்தா ரொம்ப நல்லது. இது வந்து வரகு வாதா நாராயணன் தோசைங்க. இந்த வரகு வாதா நாராயணன் தோசை வந்து யாருக்கெல்லாம் மூட்டு வலி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கோ, எல்லாருக்குமே இது நல்லது. இந்த தோசை வந்து, இந்த கீரை வந்து இப்போல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த கீரை வந்து இங்கே கிடைக்கிறதோ இல்லை. நம்ம நார்மலாக சிரிக்கீரை, அரிக்கீரை சாப்பிடுவோம். பட் இந்த வாத நாராயணன் கீரை, வல்லாரை, அப்புறமா முடக்கற்றான்னு இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கீரைங்க. அந்த கீரைங்கெல்லாம் யாரும் விற்கிறதும் இல்லைங்க, கிடைக்கிறதும் இல்லை. நம்ம வந்து இதை கொண்டு வந்து இங்கே நிழலில் ஆற போட்டு இதை வந்து தோசையாக ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது வந்து ஜிஆர்எஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் ரைசஸ் அண்ட் மில்லட்ஸ் ரெடி மிக்ஸ். இந்த ரெடி மிக்ஸ் வந்து உடனே நம்ம போய் வீட்டில் நைட்டுக்கு மாவு அரைச்சி வச்சோம்னா அடுத்த நாள் தோசை, இட்லி அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் வந்து கஞ்சி செய்யலாம். கஞ்சி பொடி ரெடி மிக்ஸ் இருக்குது. அப்புறமா இந்த இதுலேயே வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸஸில் இட்லி இருக்குது, தோசை இருக்குது, பணியாரம் இருக்குது, புட்டு மாவு இருக்குது, ஆப்பம் இருக்குது. எல்லா வகையான நம்ம என்ன செய்வோமோ ஒயிட் ரைஸில் அத்தனையும் வந்து இந்த ரெட் ரைஸஸில் இருக்குது. ரெட் ரைஸு, பிளாக் ரைஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. அப்போ கூட செய்யலாம். இதில் அந்த மாதிரி எல்லாமே ரெடி மிக்ஸாக நாங்கள் தயார் பண்ணிக்கிறோம். இதுலேயே எல்லா 5 வகை அரிசிலையுமே வந்து லட்டு மிக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதிலே ப்ரிப்ரேஷன் மெத்தட் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ மார்க்கெட்டில் போனால் நம்ம கேழ்வரகு வாயின் வந்து அதை கழுவணும், கழுவி காய வைக்கணும், மிஷினுக்கு எடுத்துன்னு போனோம், அரைக்கணும். வந்து நம்ம மாவு சாதமாக தான் செஞ்சு பழக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதே கேழ்வரகுல இன்றைக்கி இட்லி வந்திருக்கு, புட்டு மாவு வந்திருக்கு, தோசை மாவு வந்திருக்கு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸுங்க, லட்டு வந்திருக்குது, பணியாரம் செய்கிறோம். அதுலேயே அந்த மாதிரி எல்லா ஒரு கம்பில் செய்கிறோம். கம்பு இட்லி, கம்பு தோசை, கம்பு புட்டு மாவு, கம்பு முறுக்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதனால் வந்து ஹெல்த்துக்கு தான் நாங்கள் கான்ஷியஸ் கொண்டு வந்திருக்கிறோம் வழியோ, பிஸ்னஸ்ன்றது வந்து செகண்ட் பர்பஸ் தான். இப்போ எல்லா கடைக்காரங்களும் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் எங்கே கிடைக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஜிஆர்எஸ் ட்ரெடிஷ்னல்
அண்ட் ஆர்கானிக் ரெடி மிக்ஸ் மில்லட்ஸ். அதாவது என்னன்னாக்கா சிறுதானியங்கள். இந்த சிறுதானியங்கள் வந்து அந்த நாட்களில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து இதை அதிகமாக பயன்படுத்தி பயனடைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த சிறுதானியங்களும் இது போன்ற அரிசி வகைங்க, கருப்பு கவுனி அரிசி, ரத்தசாலி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், காட்டியானம், இது போன்ற அரிசி வகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த இதில் வந்து விதவிதமான தோசை வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. மூலிகை தோசைங்க, இதெல்லாம் மூலிகை தோசை வந்து அந்த இதிலேயே சேர்த்து கலந்துட்டு அதை விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இதில் என்ன பயன்னு சொன்னாக்கா அனைத்து புரோத சக்திகள் இதில் வந்து அடங்கி இருக்குதுங்க. விட்டமின்ஸும் கிடைக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு இது போன்றது. அதே நேரத்தில் இதில் வந்து என்னென்னாக்கா இந்த பிபி, சுகரு, இது போன்ற டயபெட்டிஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் இதை வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு தானியங்கள். இதை வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒயிட் ரைஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு பிபி, சுகர் எல்லாம் வருது. ஆனால் இது வந்துட்டு சாப்பிட்றதுனால வந்து சுகரு, பிபி, கேன்சர் இதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் ஆகுதுங்க. இதுலேருந்து தங்கவயல் மக்களுக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்க வந்து நல்ல உணவு எடுத்துக்கணும், உணவு எடுத்து இது பண்ணோன்னா இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து போயிட்டு கஷ்டப்பட்டு அதை மாவு இது மில்லுக்கு போய் மாவு அரைச்சிக்கணும் வந்து இதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் வந்து இந்த காலத்தில் மக்களுக்கு இல்லை. இப்போ உதாரணத்துக்கு எம்என்சி கம்பெனி இல்லை டெய்லி ட்ராவலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து காலையில் விடைக்காலமே ஏஞ்சி போகிறாங்க. உணவு அவங்களுக்கு குயிக்காக வந்து ரெடி ஆகணுன்னாக்கா ரொம்ப சிரமம் இருக்குதுங்க. அதனால் என்ன ஆகுதுனாக்கா இந்த மாதிரி ரெடி மிக்ஸ், இப்போது தோசை ரெடி மிக்ஸ் இருக்குது, பொங்கல் ரெடி மிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரெடி மிக்ஸுங்கெல்லாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இந்த கேவர்களே இருக்குது. இது போன்ற இதுங்க வந்துட்டு இமீடியட்டாக நீங்கள் வந்து தண்ணியில் எந்த வித கழுவுறதோ இல்லை சுத்தப்படுத்துறதோ எதுவுமே கிடையாதுங்க. தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு ஒரு கப்பு அளவுக்கான அந்த பொங்கல் மிக்ஸை போட்டிங்கனாக்கா தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க 3 விசில் வர வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் சிம்மரில் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கனாவே அது ரெடி ஆகிட்ருக்கும். அது ரெடி ஆகணுன்னு என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலே சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்து மாத்திரம் இல்லை, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஒரு டைம் நம்ம சாப்பிட்டுட்டோம்னு சொன்னோம்னா மீண்டும் மீண்டும் இதையே வாங்கி சாப்பிடணுன்றது நம்மளுக்கு தோணும். இன்னொன்று என்னன்னாக்கா நமக்கே தெரிஞ்சுக்கோம் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுன்றது வந்து நம்ம சாப்பிட்ட பிற்பாடு நம்மளுக்கு வந்து அது தெளிவு வரும் நம்மளுக்கு. அதனால் இந்த அரிய வகை உணவுகள் வந்து இப்போ வந்து எல்லாருமே கொஞ்சம் வேறு உணவு சாப்பிட்றாங்க. அந்த உணவெல்லாம் தவிர்த்துட்டு இது போன்ற உணவு சாப்பிட்டாங்கன்னா நீண்ட ஆயில் கிடைக்கும். தங்கவயலில் வந்து இப்போ நிறைய பேர் இதை வாங்கிட்டு போகிறாங்க. இது ஜிஆர்எஸ் ட்ரெடிஷ்னல் ஆர்கானிக் மில்லட்ஸு ரெடி மிக்ஸு. இது வந்து எங்கே கிடைக்கும்னு சொன்னாக்கா இதுலேயே நாங்கள் இந்த பேக்கெட்லேயே வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். இது வந்து கேஜிஎஃப்லேயும் பெங்களூர்லேயும் கேஆர்புரத்தில் கிடைக்குது. இது ஃபோன் நம்பர் வந்து நாங்கள் பேனரில் போட்டிருக்கோம், இந்த இதுலேயும் அச்சிட்ருக்கோம். நீங்கள் தொலைபேசியில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நாங்கள் விநியோகம் செய்யலாம். சிறுதானியங்கள் வந்து ரொம்ப இந்த ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்க. இந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பாய்ச்சி விளையக்கூடிய பொருட்கள் கிடையாது. இது வந்து வானத்து பார்த்து பூமியில் விளையக்கூடிய ஒரு இதுதான் அந்த சிறுதானியங்கள். அதனால் ஏகப்பட்ட வந்து சத்துணவுகள் இதில் இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த இதில் வந்து என்னன்னாக்கா பெரும்பாலான நோய்களை வந்து தவிர்க்கக்கூடிய புரோதனங்கள் இதில் கலந்து இருக்குது. விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஜிங்க்கு, கார்போஹைட்ரேட்ஸு இதெல்லாம். இன்னொன்று இதில் வந்து ஆன்டி கேன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து தெரிஞ்சுக்கணுன்னாக்கா இது வந்து ஆன்டி கேன்சரு. அப்புறம் இது ரெகுலேட்ஸு, இது வந்து அந்த அந்த அளவை மெயின்டைன் பண்ணும். பிபியோ சுகரோ எல்லாமே இது ரெகுலேட்ஸ் தி சுகர் அண்ட் பிபி. இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போட்டிருக்காதுங்க, எந்த விதமான கெமிக்கல்ஸும் இருக்காது. அதனால் இதை வந்து ரொம்ப சத்தான உணவு. எப்போ ஒரு ப்ரிசர்வேட்டிவோ அல்லது கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்களோ அந்த உணவினுடைய தரம் போயிடும். இதில் தரம் வந்து உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ் இயற்கையான முறையில் இதை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். பூங்கார் ரைஸுங்க, இது வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் இதுவாக வந்திருக்கிற ரைஸு. இது சாப்பிட்றதுல நமக்கு என்ன பயன்னா பொண்ணுங்களுக்கெல்லாம் வந்து மென்சுரேஷன் ப்ராப்ளம்மு, அப்புறமா அந்த தாய்ப்பால் பெருகிறது, நார்மல் டெலிவரி ஆகுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் இருக்குங்க. ஜிஆர்எஸ் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஆர்கானிக் மில்லட்ஸ் ரெடி மிக்ஸ்
food is medicine and medicine is food. All types of traditional and organic rices and millets ready mix, kanji podi, idli ready mix, dosa ready mix, herbal dosa ready mix, chutney podi ready mix, herbal soup ready mix, ABC malt, protein powder, etc. All types of herbal medicines are available. Herbal hair oil, herbal oil for joint pain, knee pain are all available. The address is 37 PNT Layout, TC Palya Main Road, Kerala, Bangalore 560036. Customer care 8217627029. Another number 9481669135. No preservative added. And this also is having a FASI number. It has been recognized by the Food Safety Department.